எல்லாரும் சௌக்கியமா? டைட்டானிக் 1912ஆம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பலான டைட்டானிக்கில் பயணம் செய்ய ஆயிரக்கணக்கான மக்கள் கனவுகளுடன் ஏறினர். அந்த கப்பலில் பணக்காரர்கள், நடுத்தர மக்கள், ஏழை குடியேறிகள் என பலதரப்பட்டவர்கள் இருந்தனர். சிலர் புதிய வாழ்க்கையை தொடங்க அமெரிக்கா சென்றனர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயணிகள் ஆடம்பரமான அறைகளில் தங்கினர். அவர்களுக்கு பெரிய நீச்சல் குளம், இசை நிகழ்ச்சிகள் போன்ற வசதிகள் இருந்தன. ஆனால் தேர்ட் கிளாஸ் பயணிகளின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. சிறிய அறைகள், குறைந்த வசதிகள். 1912 ஏப்ரல் 14 இரவு ஒரு பெரிய பனிக்கட்டியுடன் டைட்டானிக் கப்பல் மோதியது. அந்த நேரத்தில் பலர் என்ன நடந்தது என்று கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. சிலர் இசை கேட்டு கொண்டிருந்தனர், சிலர் தூங்கிக் கொண்டிருந்தனர், சிலர் குடும்பத்துடன் பேசி கொண்டிருந்தனர். கப்பல் மெதுவாக மூழ்க ஆரம்பித்தது. உயிர்காப்பு படகுகள் போதுமான அளவில் இல்லை. அந்த பயங்கரமான இரவில் பல குடும்பங்கள் பிரிந்தன. பல குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களை இழந்தனர். 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுமார் 700 பேர் மட்டுமே உயிர் தப்பினர். ஆழ்கடலின் இருளில் இன்னும் அமைதியாக கிடக்கிறது உலகை அதிர வைத்த டைட்டானிக் கப்பலின் சிதைவுகள். பல ஆண்டுகள் கழித்து கடலின் அடியில் சுமார் 12,500 அடி ஆழத்தில் டைட்டானிக்கின் உடைந்த பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அங்கு என்னென்ன கிடைத்தது தெரியுமா? பெரிய இரும்பு துண்டுகள், பயணிகளின் காலணிகள், கண்ணாடி பாட்டில்கள், உணவு தட்டுகள் மற்றும் இன்னும் பல தனிப்பட்ட பொருட்கள். கப்பலின் பெரிய ஆங்கர் மற்றும் இரும்பு கதவுகள், கேப்டன் பயன்படுத்திய நேவிகேஷன் கருவிகள், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயணிகளின் நகைகள் மற்றும் கைகடிகாரங்கள், பழைய தோல் சூட்கேஸுகள், குழந்தைகளின் பொம்மைகள், இசைக்குழு பயன்படுத்திய வயலின் பாகங்கள், டைட்டானிக் என்று எழுதப்பட்ட தட்டுகள் மற்றும் கப்புகள். பாய்லர் ரூம் பகுதியில் கப்பலின் பிரம்மாண்டமான படிக்கட்டு சிதைவுகள், ஆயிரக்கணக்கான நிலக்கரி துண்டுகள். ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது, இந்த பொருட்கள் அனைத்தும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக கடலுக்குள் இருந்தும் இன்னும் வரலாற்றின் சாட்சியாக நிற்கின்றன. ஒவ்வொரு பொருளும் அந்த இரவு நடந்த துயர சம்பவத்தை அமைதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. கடலின் உப்பு நீரும் பாக்டீரியாக்களும் சேர்ந்து கப்பலை மெதுவாக அழித்து வருகின்றன. ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதாவது, இன்னும் சில சதாப்தங்களில் டைட்டானிக் முழுவதுமாக மறைந்து போகலாம். ஆனால் அந்த கப்பலின் கதை மட்டும் என்றும் மனிதர்களின் நினைவில் வாழும். ஆடம்பரத்தின் சின்னமாக தொடங்கிய பயணம் இன்று உலக வரலாற்றின் மிகப்பெரிய சோகக் கதையாக மாறியுள்ளது. அன்றும் டைட்டானிக் கப்பலின் கதைகள் இன்றும் உலக மக்களின் மனதை உருக்குகின்றன. ஏனெனில் அது ஒரு கப்பல் விபத்து மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான கனவுகள் கடலுக்குள் மூழ்கிய இரவு.